சுரா கைட் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் அமேசான், பிளிப்கார்ட் அண்ட் surabooks.com. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள வீட்டில் பாலியல் தொழில் நடப்பதாக வந்த தகவலை அடுத்து போலீசார் ரெய்டு நடத்தினர். +2 மாணவிகள் 2 பேர் மீட்கப்பட்டனர். அவர்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய நதியா, அவரது உறவினர்கள் ராமச்சந்திரன், சுமதி, மாயா ஒலி, ஜெயஸ்ரீ, அசோக் குமார், ராமச்சந்திரன் ஆகிய 6 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்த செல்போன்கள், கார் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. பெண் புரோக்கர் நதியா 12வது படிக்கும் தமது மகளை வைத்தே சக மாணவிகளுக்கு வலை விரித்துள்ளார். டான்ஸ், பியூட்டிஷியன் வகுப்பு நடத்துவதாக கூறி மகளின் தோழிகளை வீட்டிற்கு வரவழைத்துள்ளார். சிறுமிகளிடம் பேசி அவர்களின் குடும்ப சூழ்நிலையை தெரிந்து கொண்டு குறிப்பிட்ட மாணவிகளை மூளைச்சலவை செய்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியுள்ளார். சென்னை, ஹைதராபாத், டெல்லி, கோவை என பல இடங்களுக்கும் மாணவிகளை அனுப்பி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியுள்ளார். இதற்காக 25,000 முதல் 35,000 வரை பணம் பெற்றுள்ளார். வயதான பார்ட்டிகள் மாணவிகளுக்காக அதிக தொகையை கொட்டி கொடுத்துள்ளனர். மாணவிகளை வெளியூர் அனுப்பும் போது வீட்டில் சந்தேகம் வராமல் இருக்க எப்படி பொய் சொல்லி சமாளிக்க வேண்டும் என்பதையும் நதியா சொல்லிக் கொடுத்துள்ளார். சில சமயங்களில் மாணவிகள் உடன்பட மறுக்கும் போது ஏற்கனவே பார்ட்டிகளுடன் நெருக்கமாக இருந்த வீடியோவை பெற்றோருக்கு அனுப்பிவிடுவோம் என மிரட்டி பணிய வைத்துள்ளார். நதியாவுடன் சோசியல் மீடியாக்களில் தொடர்பில் இருந்தவர்கள்தான் வாடிக்கையாளர்களாக இருந்துள்ளனர். தனிப்பட்ட முறையில் அவர்களுடன் டீல் பேசி இடத்தை நதியா ஃபிக்ஸ் செய்து இருக்கிறார். நதியா உள்ளிட்ட 7 பேர் மீது பாலியல் தொழில் மற்றும் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதியப்பட்டுள்ளது.